இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். திங்கட்கிழமை காலையில் முதல் ஆர்டர் எடுத்துட்டேன். ஸோ நங்கநல்லூரில் 8:30 மணிக்கு ஆன் பண்ணேன், உடனே எடுத்துட்டேன். இது பார்த்திங்கன்னா நங்கநல்லூர்லேருந்து டி நகர் வரைக்கும் 120 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ இது வெயிட்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தான். என்ன கிளாஸு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இந்த ஆர்டரில் இஷ்யூ இல்லை. பட் அப்புறம் என்னென்னா, இன்றைக்கி வந்துட்டு ஹாலிடே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹாலிடேனாலே ஆர்டர்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். பட் அதனால தான் சீக்கிரம் வந்துட்டேன். காலையில் 8 மணிக்கெலாம் வந்துட்டேன். 8 மணிக்கு வந்து ஆன் பண்ணேன், 8:30க்கு எடுத்தாச்சு ஆர்டர். ரொம்ப நேரம்லாம் வேஸ்ட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். 8:15க்கு தான் ஆன் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஒரு 10-15 நிமிஷத்துலேயே எடுத்துட்டேன். இன்றைக்கும் சின்ன ஆர்டர்னால் கூட பரவாயில்லன்னு எடுக்க போகிறேன். ஏன்னா ரோட்டில் டிராஃபிக் கம்மி, நமக்கு மோஸ்ட்லி வந்துட்டு ஸ்ட்ரெயின் இருக்காது வண்டி ஓட்டுறதில்ல. ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரம் வந்தாச்சு. இந்த டெலிவரி முடிச்சுட்டு அடுத்த ஆர்டர் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஆர்டர் போர்ட்டரில் எடுத்திருக்கேன். அந்த ஆர்டர் வந்துட்டு பார்த்திங்கன்னா டி நகரில் முடிச்சுட்டு ஆர்டர் ஒரு 1/2 அன் ஹவர் வரல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெமினி பிரிட்ஜ் தாண்டி நிற்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அங்கேயும் ஒரு 1/2 அன் ஹவர் நின்னதுக்கப்புறம் தான் ராயப்பேட்டாலேருந்து வந்துச்சு ஆர்டரு. ஸோ இது லாங் பிக்கப் தான். ஸோ இருந்தாலும் காலையில் ஆர்டர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் எடுத்துட்டேன் நான். ஸோ எடுத்துகிட்டு ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா வலசரவாக்கம் 170 கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, 170 ஓகே தான். இதை பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் மிஷின் ஒன்று கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு. காலையில் ஃபஸ்ட் ஆர்டர் டக்குன்னு போட்டாங்க, செகண்ட் ஆர்டர் 1 ஹவர் நிற்க விட்டாங்க. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் போக போக எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு. ஏன்னா ஆர்டர் டல்லாக போகிற மாதிரி தான் தெரியுது காலையில் பார்க்கும்போது. பட் ஆனால் காலையில் ஒரு சில நாள் ஹாலிடேஸில் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அப்புறம் போக போக ஒரு 5 மணி வரைக்கும் நல்லா ஓடும், அதுக்கப்புறம் டல்லாகிடும் சாயங்காலம். இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா மாத கடைசி வேறு இது, அதனால் எனக்கு வந்துட்டு ஆர்டர் எப்படி இருக்குன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஆர்டர் எடுத்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா உடனே எடுத்துட்டேன். ரேப்பிடோவில் 215 ரூபா, வலசரவாக்கத்துலேருந்து பள்ளிக்கரணை வரைக்கும். கொஞ்சம் ட்ரெஸ் மெட்டீரியல் தான் கொடுத்து விட்ருக்காங்க. ஸோ ரிலேஷன் வீட்டுக்கு வந்துட்டு போயிருப்பாங்க போல இருக்குது, ட்ரெஸ் எல்லாம் விட்டு போயிட்டுருக்காங்க போல இருக்குது. ஸோ அதை பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சின்ன பேக் தான், என்னோடய பேக் உள்ளே வச்சுட்டேன். இன்றைக்கி ஆர்டர் போகிற அளவுக்கு பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். 3 ஆர்டர் டக்கு டக்குன்னு எடுத்துட்டோம். இன்னும் ஒரு 2 ஆர்டர் டக்கு டக்குன்னு எடுத்துட்டோன்னா ஈவினிங் ஒரு ஆர்டர் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சுது நமக்கு. நம்ம டார்கெட்டை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி அவ்வளோதான் என்னோடய டார்கெட். ஒரு 1000 ரூபா 1100 ஓடிச்சினாலே ஹாப்பி தான் இன்றைக்கி. ஏன்னா ஈவினிங்க்கு அப்புறம் வந்து டல் ஆகிடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஒரு சில நேரத்தில் நம்ம எதிர்பார்க்குறது நடக்காது. இப்போ இதை பள்ளிக்கரணை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பள்ளிக்கரணை முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் அட்டன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வீடியோ டெலீட் ஆகிட்டுருக்கு, ஸோ அதனால் வீடியோ இல்லாமல் போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது பள்ளிக்கரணையில் 1.5 மணி நேரம் மேலே நிற்க வச்சுட்டாங்க, ஆர்டர் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழ்கட்டளையில் போர்சோவில் ஒன்று எடுத்தேன். கீழ்கட்டளை அந்த ஃப்ளைஓவர் வேலை நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, மெட்ரோ ஒர்க்கு, அதுக்கு பக்கத்தில் தான். ஸோ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் அதை எடுத்துகிட்டு அங்கேருந்து டெலிவரி வந்து பார்த்திங்கனாக்கா 1000 லைட்ஸ் தாண்டி ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஏரியா தான் வருது. அதை டெலிவரி முடிச்சுட்டு ஒரு சின்ன பார்சல் தான் பேக் உள்ள வச்சு எடுத்துகிட்டு போனேன். முடிச்சுட்டு அடுத்த ஆர்டர் பார்த்திங்கனாக்கா உடனே போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். உடனே எடுத்துகிட்டு இங்கே போயிட்டேன், ராயப்பேட்டா போயிட்டேன். ஸோ அந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். போன ஆர்டர் 1000 லைட்ஸில் முடித்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ராயப்பேட்டாலேருந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ரோல் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம ஃபோட்டோ ஸ்டூடியோலலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, ஃப்ரேமுக்கு பின்னால் வரும் ஒரு பேப்பர், ஒயிட் கலர் ஷீட்டு. ஸோ அந்த ஷீட் வந்துட்டு ஒரு பண்டில் ரோல் மாதிரி கொடுத்துருக்காங்க, பின்னால் வச்சு கட்டியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா ராயப்பேட்டாலேருந்து ரெட் ஹில்ஸ் வரைக்கும் 240 ரூபா கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆர்டர் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு சேஃப். இன்றைக்கி இந்த ஆர்டரோடு கம்ப்ளீட் பண்ணோன்னா 900 ரூபா வந்துருச்சு நமக்கு. ஸோ நான் என்னோடய டார்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 1000 தான் பிளான் பண்ணேன். இன்னும் 100 ரூபா ஓடினாலே ஓகே. பட் என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா ரெட் ஹில்ஸில் வந்துட்டு ஆர்டர் வராது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரெட் ஹில்ஸில் ஆர்டர் வரலன்னா அங்கேருந்து எம்டியாக தான் வரணும். மோஸ்ட்லி நான் வந்து மண்ணடி வந்துடுவேன்னு நினைக்கிறேன். 90% இதுதான் நடக்கும். பட் ஆனால் டைம் இருக்குது, ஒரு 1/2 அன் ஹவராச்சும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஆர்டர் எடுத்துட்டேன். இது பார்த்திங்கன்னா மண்ணடியிலேருந்து
ஆவடி வரைக்கும் திருவேற்காடுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் வரல, ஆர்டர் வரல ரெட்டில்ஸில். ஸோ 1 hour வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரி டைம் ஆகிடுச்சு, பாரிஸ்லேயும் ஆர்டர் இல்லாமல் போயிடக்கூடாது, ஹாலிடே வேறு. ஸோ அதனால் கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா அங்கே மண்ணடியில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயின்ஸு அப்புறம் சேட்டுங்க வந்துட்டு இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திக்கு மோஸ்ட்லி வந்துட்டு ஜெயின்ஸ் இல்லை, சாரி, இவங்க மட்டும் சேட்டுங்க வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு இன்றைக்கி ஹாலிடே மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஆர்டர் வந்துட்டு லேட்டானால் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது 350 ஆர்டர் ஃப்ரெண்ட்ஸ். 350க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வர்றது ஒரு 280 அந்த மாதிரி வரும், 270 280 வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆர்டர் வந்துட்டு ரேப்பிடோவில் பார்த்தீங்கன்னா 210 வந்திருக்கு. அப்புறம் போர்ஸோவில் ஒரு 550 வந்திருக்கு. போர்ஸோவில் 3 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். போர்ட்டரில் பார்த்தீங்கன்னா 2 ஆர்டர் ஓட்டியிருக்கோம் இதோட. ஸோ முதல் ஆர்டர் வந்துட்டு 110 ரூபா. இந்த ஆர்டர் வந்துட்டு ஒரு 280 ரூபாயை வச்சுக்கோமே, 280 வச்சுக்கோம். ஸோ டோட்டல் வந்து நமக்கு 1200 கிட்ட கணக்கு வந்துடுது. ஸோ இன்றைக்கி 2 தடவை எம்டி ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்டரும் முடிச்சுட்டு எம்டியாக தான் வீட்டுக்கு போகணும், ஆர்டர் வராது. ஏன்னா ஆவடியிலேருந்து கிண்டி வரைக்குமோ இல்லை வேளச்சேரி வரைக்குமோ ஆர்டர் வர்றது ரொம்ப ரேர். அதே மாதிரி ரெட்டில்ஸ்லேருந்தும் எம்டியாக வந்திருக்கோம். ஸோ டோட்டல் 300 பெட்ரோல் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியும் 300 போச்சுன்னா 900 ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ப்ராஃபிட்டு. ஸோ ஒரு ஹாலிடேயில் நல்ல ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.